சாமி கும்பிடும்போது நமக்கே தெரியாமல் சில நேரங்களில் கொட்டாவியும் வரும், கண்களிலிருந்து கண்ணீரும் வரும். சில சமயங்களில் சாமி சிலையிலிருந்து பூ விழுவதும் உண்டு, மணி ஓசை கேட்பதும் உண்டு. இதற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. கோவிலுக்கு செல்வதற்கான முக்கியமான காரணம் நம் குறைகளை கடவுளிடம் சொல்லவும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறினால் அதற்கான பரிகாரத்தை செய்யவும் தான் நாம் செல்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மன நிம்மதி தேடி கோவிலுக்கு நாம் செல்வோம். அவ்வாறு கோவிலில் இறை வழிபாடு செய்யும் போது சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் கண்ணீர் வந்துவிடும். இதற்கான காரணம் என்னவென்றால், இறைவனுக்கும் நமக்கும் ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கிறது என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சில நேரங்களில் இறை வழிபாடு செய்யும் போது கொட்டாவி வரும். இதற்கு காரணம், பொதுவாக கொட்டாவி வருவதற்கான பொதுவான காரணம், உடலில் ஆக்சிஜன் அளவு கிடைக்காத போது கொட்டாவி மூலமாக அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது அறிவியல் உண்மை. மேலும் இரவில் சரியான தூக்கமின்மை இல்லாத காரணத்தாலும் காலையில் அடிக்கடி கொட்டாவி ஏற்படுகிறது. சில சமயங்களில் இறைவனை வழிபடும் போது கொட்டாவி வருவது எதிர்மறையான அறிகுறியாகும். உடலில் உள்ள எதிர்மறையான விஷயம் கொட்டாவி மூலம் வெளிப்படுவதாக கூறப்படுகின்றன சாஸ்திரங்கள். மேலும் உடலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் இந்த கொட்டாவி நமக்கே தெரியாமல் வெளியே வரும். சுவாமி சிலையின் வலப்பக்கத்தில் இருக்கும் பூ கீழே விழுந்தால் நாம் வேண்டியது சீக்கிரமாக நிறைவேறும். அதைப்போல் சாமியின் இடப்பக்கத்திலிருந்து பூ விழுந்தால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும், ஆனால் காலதாமதம் எடுக்கும். இதுவே சுவாமிக்கு நேரே இருக்கும் பூ கீழே விழுந்தால் நம்முடைய முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். கோவிலில் இறை வழிபாடு செய்யும் போது மணி ஓசை கேட்டால், முக்கியமாக நாம் எதையும் கடவுளிடம் கோரிக்கை வைக்கும் போதோ வேண்டும் போதோ இந்த மணி ஓசை கேட்டால் நம்முடைய வேண்டுதல் உடனடியாக நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். கொட்டாவி பொதுவாக சோர்வு, சலிப்பு அல்லது போதுமான ஆக்சிஜன் இல்லாததால் ஏற்படும். கடவுளிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது அறியாமல் கண்ணீர் வரும், கொட்டாவி வரும் போன்ற செயல்கள் வந்தால் அது வேண்டுதல் நிறைவேறும் என்பதற்கான அறிகுறி என்று சிலர் நினைக்கிறார்கள். கொட்டாவி விடும்போது நாம் கையை வாயில் வைத்து மறைத்துக் கொள்வது நல்லது. கொட்டாவி விடுவதை நாம் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று சாதாரண உடல் செயல்பாடு, மற்றொன்று நம் வேண்டுதல் நிறைவேறும் என்பதற்கான கடவுள் கொடுக்கும் அறிகுறி. ஆனால் அடிக்கடி கொட்டாவி நமக்கு வந்து கொண்டிருந்தால் மருத்துவரை அணுவது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.